கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகர் பகுதியில் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள கந்த புராணம் அரங்கேறிய ஸ்தலமாக விளங்கும் குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி 2ஆம் செவ்வாயை முன்னிட்டு வெள்ளித்தேர் பவனி நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிவவாத்தியங்கள் முழங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமியை வெள்ளி தேரில் எழுந்தருள செய்தனர். இந்த வெள்ளி திருத்தேர் உற்சவத்தில் கிளி ஒன்று முருகப்பெருமானை தரிசித்த அரிய நிகழ்வு பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இதனை கண்டு அரோகரா என பக்தி கோஷங்கள் முழக்கங்களை எழுப்பி சுவாமியை வணங்கி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிவவாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் வெள்ளி தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். திருவாரூர் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடிப்பூர விழாவின் நிறைவு நாளில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மகா மண்டபத்தில் உற்சவர் காமாட்சி அம்மன் வண்ண மலர் அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருள செய்து பெண்கள் பாட்டு பாட ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. பின்னர் காமாட்சி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள ஸ்ரீ ஸ்நேகவல்லி அம்பாள் சமேத அருள்மிகு ஆதிரத்னேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கல்யாண வைபவமும் மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி மற்றும் அம்பாளின் அருளை பெற்று சென்றனர். கரூர் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் ஆடி மாத சஷ்டியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இக்கோவிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக பாலமுருகனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மலர் மாலைகள் அணிவித்து பிறகு சிவாச்சாரியர்கள் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினர். பின்னர் சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோயிலில் கருட பஞ்சமி விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் காட்சியளிக்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மேலதாளங்கள் முழங்க
சுவாமி 4 மாட வீதிகளிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்வீதியுலாவின் போது மாட வீதியில் காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்தும் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டும் சுவாமியை மனமுருகி வழிபட்டனர். ஆதி பரஞ்சோதியாய் அண்ட பகிரண்டமயனாதியாய் நின்ற நாமம் அடிமுடியின் நடுவாகி எளியவன் களி கூற கண்புவை திருந்த நாமம் நீதினரியாகவே மணிபூர கந்தனில் நிலையாக நின்ற நாமம் நேசமுடனே கருட வாகனமிதேறியே நின்ற விளையாடு நாமம் வீதி வெளியாகவே உச்சிமலை மீதினில் விளக்கொடியில் நின்ற நாமம் மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்கு கொடுக்கும் நாமம் நாதாந்த பேரொழியதாகவே விளங்கிடும் நமோ நமோ என்ற நாமம் நாராயணா ஹரி கோவிந்த என்ற தினம் நாடி வரும் திருநாமமே நாராயணா ஹரி கோவிந்த என்ற தினம் நாடி வரும் திருநாமமே. ஹரி நமோ என்றுரை போர்க்குமே பாண்டவர் கருவாகி நின்ற நாமம் அர்ஜுனர்க்காகவே கதிரோனை மறைத்து நல்லரசு நிலை வைத்து நாமம் திருவாரூர் சேந்தமங்கலம் ஸ்ரீ தட்சிணாகாளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மேளதாளங்கள் முழங்க காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் மற்றும் செவ்வாடைகளை அணிந்து பால்குடங்களை சுமந்தபடி திருவாரூர் தேரடி ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தேரடி தெற்கு வீதி வடக்கு வீதி 4 கால் மண்டபம் வழியாக சேந்தமங்கலம் வரை சுமந்து கொண்டு ஆலயத்தில் சமர்ப்பித்து காளியம்மனை வழிபட்டனர். மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்னும் முப்பெருமை உடைய பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருவிழாவின் 11ஆம் நாளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மாலை மாற்றும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கொடியேற்றத்துடன் தொடங்கி 6 கால பூஜை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் தபசு மண்டகப்படிக்கு எழுந்தருள மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலிலிருந்து புறப்பட்டு தபசு மண்டகப்படிக்கு எழுந்தருளினார். தொடர்ந்து ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாள் சுவாமியை 3 முறை சுற்றி வலம் வந்து மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற்று சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு பவானியம்மன் கோயிலில் ஆடி மாத சிறப்பு வழிபாடாக அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன. முன்னதாக அம்மனுக்கு மஞ்சள், திரவிய பொடி, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், எலுமிச்சை சாறு, இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு வண்ண மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
காரைக்கால் அம்பகரத்தூரில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இக்கோயிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அம்மன் வளையல் காப்பு அலங்காரத்தில் சிறப்பாக காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து விளக்கேற்றியும் வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோயிலில் 18ஆம் ஆண்டு ஆடிப்புற விழாவின் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆடிப்புற தேர் திருவிழா நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள குளத்தில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளி திருக்குளத்தை வலம் வந்து தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குன்னத்தூர் ஆலம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி செவ்வாயை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் மற்றும் வளையல் காப்பு சாற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பெண் பக்தர்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியும் வீட்டில் செல்வம் செழிக்கவும் மனமுருகி பிரார்த்தனை செய்து குத்துவிளக்கினை ஏற்றி அம்மனாகவே பாவித்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கணக்கனேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு புத்து கோயிலில் ஆடி நாக பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் நாகம்மாள், அம்மன், சிவன், ராகு, கேது, சூலாயுதம் ஆகிய உற்சவ சிலைக்கு மஞ்சள், குங்குமம், பால், தயிர், பன்னீர், சந்தனம், திருமஞ்சனம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் நாகதோஷம், திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, நல்ல மழை பெய்ய, விவசாயம் செழிக்க ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள ஸ்ரீ ஸ்நேகவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ ஆதி ரத்தினேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் அம்பாள் சயன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் சயன அலங்காரத்தில் காட்சியளித்த அம்பாள் ஒளிரும் வண்ண மின் விளக்குகளால் ஆன பூப்பல்லக்கில் எழுந்தருளி நாதஸ்வர மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த பூப்பல்லக்கு வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு வழி நெடுகிலும் ஆரத்தி எடுத்தும் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜாங்குளம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோயிலில் 65ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் மற்றும் ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1008 வளையல் அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பால திருப்புர சுந்தரி அம்மனுக்கும் வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு 5 தலை நாக அலங்கார வண்டியில் எழுந்தருளச் செய்து திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் 8ஆம் நாளில் மூலவர் தங்க கவசம் தாங்கியபடி காட்சியளிக்க கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி வீதி உலா வர ஏராளமானோர் வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் கோவிலில் உழவார பணி நடைபெற்றது. கோயில் உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் மற்றும் குளத்தில் வளர்ந்துள்ள செடிகளை அகற்றி சுத்தம் செய்தும் உலக மக்கள் நலன் வேண்டியும் 12 திருமுறை பாராயணம் பாடியும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருக்கைலா வாத்தியங்கள் இசைக்க சுவாமி மற்றும் திருமுறைகளை சுமந்தபடி 4 மாட வீதிகளில் பேரணியாக சென்றனர்.
ஆங்காரி ரீங்காரி அருள் தந்திடும் ஓங்காரி ஓம் சக்தி ஓம். எங்கள் ஆங்காரி ரீங்காரி அருள் தந்திடும் ஓங்காரி ஓம் சக்தி ஓம். மாந்தி மாரியம்மா மகாளி நீலியம்மா தீவினை தீயாக்க அக்கினியில் தோன்றுமம்மா. மாந்தி மாரியம்மா மகாளி நீலியம்மா தீவினை தீயாக்க அக்கினியில் தோன்றுமம்மா. ஆதியம்மா நீதியம்மா மாசாணி சூலியம்மா உருமாறி வாருமம்மா கேட்கும் வரம் தாருமம்மா. வேப்பிலைக்காரி உடல் வேர்த்திடும் மாறி கும்பிடும் பொழுதே உடன் வந்திடும் மாறி. தங்க ஆடை அணிந்தவளே மங்களமாக ஜொலிப்பவளே எங்கள் குறை போக்கிடவே ஓடோடி வருபவளே. ஓங்காரி மாகாளி ஓம் ஓம் மாறி. எங்கள் ஆங்காரி ரீங்காரி அருள் தந்திடும் ஓங்காரி ஓம் சக்தி ஓம். ஆங்காரி ஆங்காரி ரீங்காரி ரீங்காரி ஓங்காரி சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடி மாதமம்மா தேடி வந்தோம் அம்மா நாடி வருவோர்க்கு குறைகளை தீரும் அம்மா. ஆடி மாதமம்மா தேடி வந்தோம் அம்மா நாடி வருவோர்க்கு குறைகளை தீரும் அம்மா. சன்னதியை தேடி வந்தேன் சஞ்சலங்கள் தீரும் அம்மா. பொங்கலை தான் வைக்கின்றேன் தங்கும் இன்பம் தாரும் அம்மா. வேப்பிலைக்காரி உடல் வேர்த்திடும் மாறி கும்பிடும் பொழுதே உடன் வந்திடும் மாறி. தங்க ஆடை அணிந்தவளே மங்களமாக ஜொலிப்பவளே எங்கள் குறை போக்கிடவே ஓடோடி வருபவளே. ஓங்காரி மாகாளி ஓம் ஓம் மாறி. எங்கள் ஆங்காரி ரீங்காரி அருள் தந்திடும் ஓங்காரி ஓம் சக்தி ஓம். துளாயி வேலாயி கருமாரி உருமாரி வெம்பாகி பம்பாகி காத்தாயி கருப்பாயி செல்லாயி திரிசூலி ஓங்காடி திருதேவி காமாட்சி மீனாட்சி பச்சைவாழி அம்மா. ஆடியில பாடி வந்தோம் முத்து மாரியம்மா.
கேட்கட்டுமே எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம் உன் உடுக்கை சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம் வேட்டையாட விளையாட எழுந்தோடி வருவான் சேட்டைகள் செய்யும் காத்த கருப்பை சாம்பலாக்க வருவான் இடி சத்தம் வெடி சத்தம் கேட்டதும் வா நீ எந்தன் கவசமின்றி இக்களம் வா திக்கற்று நிற்கின்றேன் தடம் காட்டவா பொங்கி எழுந்திடு புயலாக வா உடுக்கை சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம் உன் உடுக்கை சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம் நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.